அந்த நர்மதா பொண்ணு ரொம்ப மோசமா. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. என்னத்தா நீ சொன்ன இடத்துல எலுமிச்சம்பழம் இல்லையாத்தா? பாட்டி, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். நான் தான் பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அந்த அம்மா கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். அம்சா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே. இல்லையே, உன் முகமே காட்டி கொடுக்குத. ஏதாவது பிரச்சனையா? அப்படி இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? இந்த வார அம்சா, எதா இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கூடாது, வெளியே சொல்லணும். ஏன் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்க? தூக்கம் வரலங்க. நீங்க படுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கிறேன். இல்லையே, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எதையாவது மறைப்பேனா? வயசாயிடுச்சு, உடம்பு துழைக்க மாட்டேங்குது. அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா தூங்கலான்னு இருக்கேன். நீங்க படுத்து தூங்குங்க. இந்த பாருமா, மனசுல ஏதாவது பாரம் இருந்தா இறக்கி வச்சிடணும், அப்பதான் தூக்கம் வரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க படுங்க. சரி, காலைல 5 மணிக்கு ரைஸ் மில்லுக்கு போனோம், எழுப்பி விட்டுரு. ம். முருகா, இந்த நர்மதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ அப்படி எதை செஞ்சிருந்தா கூட அவ மேல கோவப்படாம ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. அவளை காலையில பாக்குறப்ப என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்.